முன்னாள் நடிகர் சங்க தலைவருமான புரட்சி கலைஞர் என போற்றப்படும் விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு இன்று தமிழகமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சூழ்நிலையில் நமது நியூஸ் தமிழ்நாடு நிலையத்திற்கு பத்திரிகையாளர் சிறியூர் செல்லப்பாண்டி வந்திருக்கிறார். அவரோடு ஒரு கலந்தாய்வில் நாம் பங்கெடுக்க இருக்கிறோம். அவர் நிலையத்திற்கு வந்திருக்கும் அவரை நாம் வரவேற்கிறோம். வணக்கம் தம்பி செல்லப்பாண்டி. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஜயகாந்தனுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது? சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு ஒளி ஊடகம். அந்த ஒளி ஊடகத்தை நீந்தி கரை சேர்வதற்கு ஒரு சாமானியனும் சாதித்து விடலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை என்னை போன்ற கருப்பு மனிதர்களுக்கெல்லாம் ஒரு பின்தங்கிய மாவட்டத்திலிருந்து தென் மாவட்டத்திலிருந்து ஒரு வெற்றி கொடி நாட்டி விடலாம் என்று ஒரு சிந்தனையோடு மதுரையில் இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்த ஒரு புயலாய் புறப்பட்டு இன்று அது தென்றலாய் ஓய்வெடுக்கும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. அத்தகைய விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு அவருக்கு சாதாரணமாக இந்த புரட்சி கலைஞர் பட்டம் கிடைத்துவிடவில்லை, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற பதவி கிடைத்தவில்லை. இந்த தமிழக மக்களின் நெஞ்சத்திலே, உறுதிமிக்க நெஞ்சத்திலே இன்று கண்ணீர் வந்து கொண்டிருக்கும் மழைநீரை போன்று மக்களெல்லாம் அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே விஜயகாந்த் அவர்களுக்காக இன்று ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் அண்ணே என்று உறவு முறை சொல்லி உறவு தாளாட்டு பாடிக்கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு ஒளி வெளிச்சமாக, ஒரு சுயம்புவாக என்னை போன்ற இளைஞர்களுக்கும் வருங்கால இளைஞர் சந்ததிகளுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாய் சினிமாவில் பட்டொளி வீசி பட்டாம்பூச்சியாய் உச்சத்தில் நின்ற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பட்ட பாடுகள் நாம் அறிவோம். இந்த சினிமாவுக்காக வாய்ப்பு தேடும் போதெல்லாம் விமர்சனங்கள் பல அவர் மீது வைத்து விமர்சனம் என்ற கற்களை கொண்டு நீ எல்லாம் நடிக்க வந்து விட்டார் உன் மூஞ்சிக்கும் முகரைக்கும் என்று எத்தனையோ பேர் அவரை தள்ளி பேசியிருக்கிறார்கள், விமர்சனம் பேசியிருக்கிறார்கள், அவரை முன்னால் விட்டு பின்னால் பேசியிருக்கிறார்கள். அதையெல்லாம் கடந்து நானும் சாதிக்க முடியும் என்ற லட்சிய வெறியோடு அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் தன்னுக்குள்ளே அடக்கி தன் பசியையும் தன் உறக்கத்தையும் யாரிடமும் சொல்லாமல் இன்ப வாழ்விலே நிகழ்த்தாமல் தன்னுடைய சாதனையை முடித்து விட வேண்டும், சாய்த்து விட வேண்டும். புரட்சி கலைஞர் நாமும் ஆவோம், இந்த தமிழ் சினிமாவும் நம்மை உச்ச நட்சத்திரமா வருவோம் என்று அரும்பாடு பாட்டுக் கொண்டு விடாமுயற்சியாய் பயணித்துதான் பல அவமான சொல்களையும் இழிப்பற்சொற்களையும் அவர் காது கொண்டு கேட்டுக்கொண்டே அதையெல்லாம் தன்னுடைய உற்சாக ஒரு பொருளாக நினைத்து கொண்டு வெற்றி கண்டவர் தான் விஜயகாந்த். இல்லை, அவர் நிறைய வெற்றி படங்களை தமிழ் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் குறுகிய காலங்களில் பொதுவாக என்ன சினிமா துறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஒரு கருப்பு கலரை எடுபடாதுங்க, சினிமாவுக்குன்னே சில நிறங்கள் சில தோற்றங்கள் இருக்குன்னு. இதெல்லாம் விஜயகாந்தே இல்லை. ஆனால் இவ்வளவு வெற்றிகளை குமிச்சிருக்காரு. இந்த வெற்றிக்கான காரணங்கள் என்னமான்னு நினைக்கிறீங்க? ஏனென்றால் தமிழ் சினிமாவிலே ரஜினிகாந்துக்கு பிறகு ஒரு கருப்பு நடிகராக, கருப்பு வைரமாக, ஒரு கருப்பு நிலாவாக இந்த தனி சினிமாவிலே சாய்த்த காரணம் என்னவென்றால், இந்த தமிழ் மக்கள் அத்தனை பேரும் அவரை அண்ணனாக, தம் குடும்பத்தில் ஒருவராக, தம்மை போன்றே ஒரு இயல்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறாரே, தம்மை போன்றே உருவமைப்பை கொண்டுள்ளாரே, நம் பக்கத்து வீட்டு பையன் போல இருக்கிறாரே, அந்த கிராமத்து வாசனையோடு மனத்தோடு இன்றும் மணக்கிறாரே, துணிச்சலாக பேசுகிறாரே, வீரமாக இருக்கிறாரே, கட்டழகுக்கு சொந்தக்காராக இருக்கிறாரே, அவரை பார்த்தால் கல்லழகரை பார்த்தது போல் இருக்கிறது என்று இந்த தமிழ் மக்கள் நினைத்த காரணத்தினால் இந்த சினிமாவில் அவரை விஜயகாந்த் மட்டும் பார்க்காமல், ஒரு நடிகராக பார்க்காமல், எங்கள் வீட்டு பிள்ளை அவர் விஜயகாந்த் என்று ஒட்டுமொத்த இந்த தமிழ் மக்களும் நினைத்த காரணத்தினால் அவர் உலகளவிய புகழுக்கு சொந்தக்காரராக மாறியிருக்கிறார். அதனால தான் இன்று தமிழ்நாடே இன்று அவர் பின்னால் இருக்கிறது. அதற்கு இன்னொரு காரணம் உண்டு. விஜயகாந்த் அவர்களை ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் விஜயகாந்த் அவர்கள் துணிச்சல் மிக்கவர். இன்னொரு காரணம் தமிழ் மீதும், தமிழ் உணர்வு மீதும், தமிழ் சொல் மீதும், இந்த தமிழ் மொழி மீதும் பற்றுக்கொண்டவர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற எழுத்துக்களுக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவர். புரட்சி கலைஞர் என்பதை தன் பெயரின் அடைமொழியாக கொண்டிருந்தாலும் கலைஞர் அவர்களை தன் மனதில் விசுவாசமாக கொண்டு அவன்பால் அன்பால் ஈர்த்து அவரின் அரசியல் நடவடிக்கையின்பால் அவர் பேச்சின்பால் தன்னை ஈர்த்து கொண்ட காரணத்தினால் புரட்சி கலைஞர் என்ற பட்டத்துடன் அரசியலில் வந்திருக்கிறார். விஜயகாந்தின் அப்பா பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது உள்ள பாசத்தாலும் விசுவாசத்தாலும் அவரை ஒரு ரோல் மாடலாக கொண்டு அரசியலுக்கு வந்தவர் தான் இந்த விஜயகாந்த் அவர்கள்.
தம்பி செல்லப்பாண்டி, இப்போ விஜயகாந்த் வந்து இறந்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில அவருடைய மரண நிலை நினைக்கும் பொழுதும் அவருடைய உடல் வச்சிருக்கக்கூடிய இடத்துலையும் பார்க்கும்போது கலைஞர் இறந்திருக்கும் பொழுது எப்படி மக்கள் கூடினார்களோ, அதே போல எம்ஜிஆர் இறக்கும்போது எப்படி மக்கள் கூடினார்களோ, ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி மக்கள் கூடினார்களோ, அதே போல அனைத்து மக்களும் பெருந்திரளாக திரண்டு அந்த இடத்துல அவருடைய சோகத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் மக்கள் மையத்தில் செல்வாக்கு பெறுவதற்கு அப்படி மக்களுக்கு என்னதான் செஞ்சார்? சினிமாவை தாண்டி விஜயகாந்துக்கான சில நல்லுணர்வுகளும் சார்ந்தவர்களும் சேவை மனப்பான்மையும் அவரை இந்த புகழின் உச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறார். சினிமாவில் தான் அடிபட்டு மிதிப்பட்டு கேவலப்பட்டு சில விமர்சனங்களால் தள்ளப்பட்டு போராடி அது வெற்றி கண்ட ஒரு ஒளிச்சுடராய் விஜயகாந்த் வந்திருந்தாலும் அந்த அவமானங்களையும் அங்கு தன்னை போல அடிப்படையிலேயே ஒரு கலைஞர்களுக்கு நடத்தப்படும் ஒரு மரியாதையும் உச்சபட்ச நடிகருக்கு நடத்தக்கூடிய மரியாதையையும் இவர் நன்கு உணரக்கூடியவர். அதன் காரணமாக தான் ஒரு உயர்ந்த ஒரு ஹீரோவாக ஆன பிறகும் கூட அங்கு நடிக்கும் சக நடிகரோடு அன்பாகவும் எளிமையாகவும் அவர்களோடு உட்கார்ந்து அவர்கள் என்ன உணவுகள் சாப்பிடுகிறாரோ அந்த உணவை சாப்பிட்டு அவர்களையும் தன் உறவு போல நினைத்து யதார்த்தமான மனித ஒரு நேயமாக அவர் வாழ்ந்த காரணத்தினால் இன்று அவர் வந்து தமிழக மக்கள் மட்டுமல்ல நடிகர்கள் மத்தியிலும் அவர் வந்து ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் பலதரப்பட்ட மக்களால் நேசிக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்துட்டாலும் அதில் வெற்றி காண்பார். யாருக்கும் அஞ்ச மாட்டார். எது நியாயம் பொழுதோ அந்த நியாயத்தில் முறையாக நிற்கக்கூடியவர். அவரை நம்பி நிறைய பேர் இன்று சினிமாவில் பிழைப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எத்தனை பேரை ஏற்றிவிட்ட ஏணியாக இருந்திருக்கிறார். நடிகர் வடிவேலு கூட இவரால் உச்சம் பெற்றவர் தான். நடிகர் வடிவேலை உதாரணமாக சொல்கிறோம். அதே போல பல நடிகர்கள் விஜயகாந்த் என்ற ஒரு மாபெரும் மனிதனால் இன்று சினிமாவிலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால் அவர் சினிமாவில் காலூன்றிய காலகட்டத்திலிருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த காலகட்டம் வரை அவர் வந்து ஒரு யதார்த்தமான மனிதராக, மக்களுக்கான ஒரு மனிதராக, மக்களின் அடித்தட்டு மக்களின் விளிம்புநிலை மக்களின் அவர்களின் உரிமைகளையும் அவர்கள் படும் துயரங்களில் நன்கு அறிந்த மனிதர் என்ற ஒரு காரணத்தால் அந்த மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு தலைவனாக மக்களிடத்திலேயே தன்னுடைய இயல்பான பேச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார். சில மனிதர்கள் கண்டும் காணாமல் சென்று விடுவார்கள். ஆனால் எம்ஜிஆரை போன்று ஜெயலலிதாவை போன்று ஒரு துணிச்சல் மிக்க தலைவர். உடனே பிரச்சனை என்றால் வேட்டியை படித்துக் கொண்டு நானும் கிராமத்துக்காரன் மதுரக்காரனா என்று களத்திலே இறங்கி அந்த மக்களின் குறைகளை போக்கி அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து நிற்பவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் ஒத்திக்கு ஒத்தையாக நின்று அதை சமாளித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு வாங்கும் காரணத்தினால்தான் அவருக்கு நடிகர் சங்க தலைவர் என்ற பதவி கொடுத்து அதன் ஆளுமை மிக்க நிர்வாகத்தால் பாராட்டையும் பெற்றார். நடிகர் சங்க அப்போது இருந்த அந்த கடன் பிரச்சனையும் தீர்த்து வைத்தார். நடிகர்களுக்கெல்லாம் ஒரு சகல உரிமையை பெற்று தந்தார். நீ உயர்ந்த நடிகர், தாழ்ந்த நடிகர், நீ காமெடி நடிகர், நீ குள்ளமான நடிகர் என்ற வேறு பாகுபாடெல்லாம் கலைந்து சாதி மதங்கள்லாம் கலைந்து அனைவரும் தமிழன் என்று சொல்லறா என்று சொல்லி தமிழ் உணர்வை நடிகர் சங்கத்தில் மூட்டிய காரணத்தினால் தன்னை போல் உங்களை போல் அவனை போல் இந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதரை போல் அவர் பிரதிபலித்த காரணத்தால் ஒரு பிம்பமாக இருந்த காரணத்தால் விஜயகாந்த் அவர்கள் புகழ் இன்று ஓங்கி நிற்கிறது. இன்னும் ஓங்கி நிற்கும். இந்த காலம் உள்ளவரையும் புரட்சி கலைஞரின் புகழ் என்று மறையாது. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து தனது இல்லத்திற்கு யார் வந்தாலும் சரி, வாங்க போய் சாப்பிட்டு வாங்க நம்ம பேசணும்னு சொல்லி முதல்ல உணவளித்து அவர்கள் அதுக்கப்புறம் பேசக்கூடிய ஒரு மனப்பாங்கு உள்ளவர்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம அன்றாடம் நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நடிகரை இழந்து விட்டோம். ஈடுகட்ட முடியாத இழப்பாகவே கருதுகிறோம். இது தொடர்பான நல்ல ஒரு கருத்து பரிமாற்றத்தையும் தனது அனுபவ ரீதியான கருத்துக்களையும் பிரபல பத்திரிகையாளர் ஸ்ரீ செல்லப்பாண்டி நம்ம நிலையத்திற்கு வந்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு நம்ம நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.